அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நேச்சர் தான் எல்லாமே. வீனஸ் வாஸ்து, அதாவது நிறைய பேர் தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொள்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார்னு கேட்குறீங்க. இந்த தொலைபேசி வாயிலாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக 100% அது உங்களுக்கு சாத்தியமாகாது. இப்போ நான் என்னை தான் வாஸ்து பார்க்க அழைக்கணுங்கிறதெல்லாம் என்னுடைய கோரிக்கை கிடையாது. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அழைத்து உங்கள் வீட்டில் என்ன தவறு பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள். நிறைய இடங்களில் வாஸ்து மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எவ்வளவோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்க வாழ்க்கையில். ஒரு முறை நீங்கள் அந்த இதை சரி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். சரி, இன்று பார்க்கக்கூடிய நான் போன வீடியோவில் அந்த வீடு கட்டும்போது தானே பாதிப்பு ஏற்படுது. சில இடங்களில் வீடு கட்டும்போது பாதிப்பு ஏற்படலையே சார், வீடு கட்டி முடித்த பிறகு பாதிப்பு ஏற்படுது சார் அப்படின்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில வீடுகளில் சில இடங்களில் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எந்த பாதிப்புமே இல்லை சார். நாங்கள் வீடு கட்டி முடித்த பிறகு சில நாட்களில் அந்த பாதிப்பு ஏற்படுது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த இயற்கையை எனக்கு தண்டனை கொடுக்கலையே அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம். முதல்ல அந்த ஒரு வீடு, அந்த கனவுங்கிறது நம்ம டிசைன் பண்ணிடுறோம் அந்த வீட்டை. அப்போது சில இடங்களில் இயற்கை கூட உங்களுக்கு டைம் எடுத்து தான் அந்த தண்டனையை கொடுக்குதோ அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். தவறுகள் பண்ணுறோம். முக்கியமான தவறுகளை நம்ம வீடு கட்டி முடித்த பிறகு சில தவறுகளை பண்ணுறோம் இல்லையா. அந்த இப்போ வடமேற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, வெளிப்புற பாத்ரூம் டாய்லெட்டை கட்டுறது, இதே போல் சின்ன சின்ன தவறுகளை நம்ம கடைசியில் பண்ணுறதுனால அதனுடைய விளைவுகளும் அப்புறமா தான் அந்த வீடு கட்டி குடியேறின பிறகு தான் அதனுடைய தாக்கமும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. உடனே எல்லாருமே நிறைய பேர் நல்ல ஸ்மார்ட்டாக கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஆனால் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஸ்மார்ட்டான கொஸ்டின்ஸுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி இந்த வாஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இது எனக்கு நம்பிக்கை இல்லை சார் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை கடந்து போய்கிட்டே இருங்க. இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க தயவு செய்து ஒரு டைம் வாஸ்துவுக்கான நேரத்தை, நம்ம வீடு இருக்கிற இடம் சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீடு கட்டி முடித்த பிறகு எனக்கு பாதிப்பு வந்துருச்சு சார், அதனால் இது வாஸ்து குறையாக இருக்குமா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறத நீங்கள் மிக முக்கியமாக வாழ்க்கையில் நகர்த்திட்டு போகணும். இதுதான் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். வந்த பிறகு பார்ப்போம் அப்படின்னா அது முற்றிலும் ஒரு முட்டாள்தனமான செயலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு +2 படிக்கிறீங்க, அடுத்து ஒரு இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் போகிறப்ப தான் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த காலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எது ஃபஸ்ட்டில் இருக்குது, எது செகண்ட் இருக்குன்னு செகண்டரி இப்படி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஃபஸ்ட்லேயே சில நபர்கள் அதை தேர்வு செய்கிற மாதிரி நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயந்தான் என்னை பொறுத்தவரையில். நீங்கள் வீனஸ் வாஸ்து கூப்பிட்றீங்க, அழைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கலாம், நம்ம நல்லாவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட, நம்ம நல்லா இருந்தாலும் கூட ஒரு வாஸ்து நிபுணரை ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது மிக நல்லது அப்படிங்கிறது தான் இன்று என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும். நிறைய இழப்புகளை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை தவிர்த்துருங்க. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.